சாய்ராம், என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, நான் இப்பொழுது சொல்லும் விஷயத்தை கேட்கும் வரைக்கும் நான் இங்கேதான் இருக்கப் போகிறேன். என்னுடைய பிள்ளையே, வாழ்வில் நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் சுலபமாக தாண்டி வந்து விட்டாய். ஆனால் ஏன், எதற்காக இப்பொழுது இந்த விஷயத்திலிருந்து உன்னால் தாண்டி வர முடியவில்லை? ஏன் எதற்காக குழம்புகிறாய்? என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ கண்ட சில விஷயங்கள் என்னவென்பதை நான் அறிவேன். உனக்கு என்ன தேவைப்படுகிறது, என்னென்ன விஷயத்தால் நீ பாதிப்பு அடைந்தாய், என்ன மனதுக்குள்ளேயே வைத்து புலம்பிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் என்ற அனைத்து விஷயத்தையுமே நான் தெரிந்து கொண்டேன். தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்ச நேரம் ஒதுக்கி எனக்காக கேள். நான் அவ்வளவு சுலபமாகவே யாருக்கும் எப்பொழுதும் நானாக தேடி போய் ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன். அப்படியே ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை தேடி போய் சொல்கிறேன் என்றால் அவன் எனக்கு மிக மிக பிடித்த பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பார்கள், நல்ல வளமுடனும் நல்ல எதிர்காலத்துடனும் இருப்பார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, என்னுடைய பிள்ளைகள் ஆரம்பம், அதாவது சிறு வயது சில கஷ்டங்களை நான் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? அது ஏன் என்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அது ஏன் என்றால், அவர்கள் வாழ்க்கையின் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை சுற்றி இருக்கும் சில நபர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அவர்கள் ஏதேதோ விஷயத்தை பற்றி யோசிக்கிறார்களே தவிர, அவர்கள் வாழ்க்கை என்றால் இதுதான், அவர்கள் சுற்றி இருப்பவர்களுடைய கோர முகம் இதுதான் என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. நான் என்னுடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு முறை ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா என்று கேட்கிறீர்கள். ஆனால் நடக்கும் என்பதனால் தானே சொல்கிறேன் தங்கமே. இப்பொழுது இருக்கும் காலகட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் சோர்வை சந்திப்பாய். அதாவது, நாம் இவ்வளவு முயற்சி செய்கிறோம், ஆனால் நம் நினைக்கும் அந்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அடைய முடியவில்லையே என்று. ஆனால் இதெல்லாம் வெறும் சிறிய விஷயங்கள் மட்டுமே. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நீ சந்திப்பாய். உன்னை ஏன் இந்த சிறு வயதில் கஷ்டப்படுத்தினேன் என்றால், உன்னை சுற்றி இருப்பவர்களை புரிந்து கொண்டு நீ யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. பல நேரத்தில் உன்னை நான் கஷ்டப்படுத்தி விட்டேன். அதற்கான காரணத்தையும் என்னவென்பதை நான் சொல்லியும் விட்டேன். இனிமேலாவது இந்த சாய் எது செய்தாலும் சாய் நன்மைக்காகத்தான் செய்வார் என்பதை புரிந்து கொள்வாயா? அம்மா, உன்னுடைய அப்பா நான். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஏற்றி விடுவதற்காகத்தான் முழு முயற்சியையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைத்தது கூட கிடையாது. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடையத்தான் போகிறாய். உன்னுடைய வாழ்வில் நீ இன்பம் என்ற ஒரு விஷயத்தை நீ பெறத்தான் போகிறாய். அவ்வளவு சுலபமாக சிலருக்கு இன்பங்கள் கிடைப்பது இல்லை. ஏனென்றால், ஒன்று அவர்களால் ஏதோ ஒன்று இழக்கிறார்கள், தானாகவே ஒரு கெட்ட விஷயத்திற்குள் போய் மூழ்குகிறார்கள். சிலருக்கு தெய்வம் அவர்களுடைய கர்ம வினையை கொடுக்கிறது. கர்ம வினையால் சில கெட்ட விஷயங்கள் நடக்கிறது. இனிமேல் வரும் உன்னுடைய காலங்கள் அனைத்தும் பொற்காலங்கள் தான். காலம் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு வழியை காட்டும். இந்த சாயை வணங்கி விட்டு கவலைப்படலாமா? கவலை என்ற ஒரு விஷயத்திற்குள் மூழ்கலாமா? நீயே சொல் பார்க்கலாம். எதற்காக என்னிடம் நீ தேடி வந்தாய்? சாய் நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்றுவார், நமக்கு நலமுடனும் வளமுடனும் வாழ வைப்பார் என்று தானே. அப்படி நம்பிக்கையோடு வந்த என்னுடைய பிள்ளையை நான் இனிமேல் ஏமாற்றுவேனா? எனக்கு ஏமாற்ற மனம்தான் வருமா? அம்மா, உன்னுடைய அப்பா நான். உன்னுடைய அப்பா ஆகிய நான் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு சத்தியம் செய்து தருகிறேன். காலம் உனக்கு சோதனைகள் கொடுத்தாலும் இந்த சாய் உன்னை தூக்கித்தான் விடுவேனே தவிர ஒரு நாளும் மற்றவர்களுக்கு மத்தியில்
இறக்கி வைத்து வேடிக்கை பார்க்க மாட்டேன். நீ இன்று போல என்றுமே எப்பொழுதுமே எந்த ஒரு உடலால் எந்த குறையும் இல்லாமல், எந்த சீக்குப்பிணை வாழ்க்கையும் இல்லாமல், நல்ல வளமுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீ வாழ்வாய் என்பதில் நான் சந்தோஷமாக என்று சொல்கிறேன். எனக்கு அதிகமாக மன உளைச்சலாக இருக்கிறது சாயி. எனக்கு உடம்பும் ஒத்துழைக்கவில்லை, எனக்கு பணமும் ஒத்துழைக்கவில்லை. காலம் என்னை வருத்துகிறது. இன்றைய நாள் மாறும் என்று ஓடி ஓடி ஒவ்வொரு காரியத்தையும் செய்தாலும், இன்றைய நாள் ஏதோ மாறியது போல் இருந்தாலும், ஆனால் காலங்கள் என்னவோ அதனுடைய வேலைகளை செய்து கொண்டு என்னை எப்பொழுதுமே சோதித்து கொண்டே இருக்கிறது சாயி. என்னை காப்பாற்றுங்கள் என்று நீ சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் புரிந்து கொண்டேன். அம்மா, நான் யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் துரோகம் செய்பவன் கிடையாது. அதே நேரத்தில் வாக்குகளை கொடுத்துவிட்டு ஏமாற்றும் நபரும் நான் கிடையாது. ஒரு முறை ஒருவனுக்கு வாக்குகளை அள்ளி கொடுத்து விட்டேன். ஆனால் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் அந்த வாக்கில் இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பேன். சில நேரத்தில் சில சூட்சமமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தான் தருகிறேன். அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் உன் கையில் தானே உள்ளது. நான் எதையுமே பேச்சுக்காகவோ எந்த ஒரு விஷயத்தையுமே தேவையில்லாமலோ சொல்வது அல்ல. நிச்சயமாக வாழ்வில் எல்லா நாளும் நிம்மதியாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக நான் உங்களோடு வந்து பேசுவேன். உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் உங்களுக்காக நான் வந்து தருவேன். ஒரு காலம் கூட உங்களை நான் தனியே விட்டுவிட்டு, நான் உங்களை மட்டும் எப்பொழுதும் தனிமையில் விட்டுவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நான் கஷ்டப்படுத்துவது மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன் தங்கமே. புரிந்து கொள்ளுங்கள். உங்களை இந்த உலகத்தில் கொண்டு வந்த இந்த சாய் உங்களுக்கு தேவையான நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் நிச்சயமாக கொடுத்து உங்களை அற்புதமாகவே அனுபவிக்க வைப்பேன். நான் இன்று மட்டுமல்ல, என்றுமே உங்களுக்கு துணையாகவும் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் உதவியாக இருந்து பேரின்பத்தையே கொடுத்து வாழ வைப்பேன் என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறக்கக்கூடாது. எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரிதான், புரிகிறதா? எந்த இடமாக இருந்தாலும் சரிதான். நீ ஏதாவது ஒரு ஆபத்து வந்துவிட்டது என்றால் உடனடியாக என்னிடம் வந்து நின்று உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்து வாழ வைக்கிறேன். பொறுமையாக இருந்து என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் வழியை பார். அவ்வளவு சுலபமாக யாருக்கும் எந்த ஒரு வாக்கையும் கொடுக்க மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் இந்த வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றால் எந்த அளவுக்கு நீ என் மனதில் இடம் பிடித்த பிள்ளை என்பதை புரிந்து கொள். நல்ல பிள்ளையாக இரு. காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாய் என்று உனக்காக செய்து தருவேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.